வணக்கம் வணக்கம். கோடைகால திருவிழாவை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சங்கம நிர்வாகத்தினர். அதுக்கு பின்னால நிறைய மனித மனத்தியாளர்களை செலவழிச்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை வழங்கணும் என்று நிறைய பேர் இதுக்கு பின்னால முன்னென்று உழைச்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வவுனியா சங்கமம் மங்கள விளக்கேற்றலை தொடர்ந்து மாவீரன் பண்டார வந்தியனை நோக்கி எங்களுடைய நடை அமைந்து கொள்ளப் போகிறது. அதைத் தொடர்ந்து கொடியேற்றம் நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. எனவே அனைவரும் அணிவகுத்து மாவீரன் பண்டார வண்டியில் அவர்களுடைய திருவுருவச்சிலையை நோக்கி வருமாறு வவுனியாவுக்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன இல்லையா? வவுனியாவினுடைய அடையாளங்கள் நாங்கள் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது சில அடையாளங்கள் நம்முடைய கண்களுக்கு முன் வந்து போகும். அந்த வகையில் வவுனியாவோட மிகப்பெரிய அடையாளம் வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தி என்று சொன்ன தெரியாத ஆக்களை இருக்க முடியாது. குழந்தை பிள்ளைக்கு கூட வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தி எல்லாம் தெரியும். ஆகவே ஓரிரு நிமிடங்கள் அதை தரித்து நின்று நாங்கள் அந்த வவுனியா கோபுரத்திலையும் ஒரு பார்த்து விட்டு தொடர்ந்து மாவீரன் பண்டார வண்டியன் சிலையை நோக்கி செல்றோம். சஸ்பெண்ட் வச்சிருக்கோம். அப்போ எங்க மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறாங்க.
அண்ணாடே நாங்கள் ஒரு வார்த்தைகளை கேட்டு விடலாம். மண்ணினுடைய அடையாளம் வவுனியாவினுடைய மணிக்கூட்டு கோபுரம். இலங்கை மண்ணில் நடந்து போகிறோமாக இருந்தால் வவுனியாவை தாண்டி போகாமல் இருக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது வவுனியாவினுடைய மணிக்கோபுரம் எப்போதுமே சரியான நேரத்தை காட்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. அது ஒரு அடையாளமா அதை இந்த புலம்பெயர் மண்ணிலே குறிப்பாக பிரித்தானியாவிலே வவுனியா சங்கமம் நிகழ்விலே பிரதிபலிப்பதாக அதனுடைய பிறவியை இங்கே நிறுவி இருக்கிறோம். இது எல்லோருக்குமே சாதத்திலே வவுனியாவிலே நாங்கள் பிரயாணித்த பயணித்த எங்களுடைய வாழ்க்கையினுடைய பல அனுபவங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த வவுனியா மணிக்கூட்டு கோபுரத்தில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியா? பல வருடங்களாக பல மாதங்களாக ஒரே நிலை காட்டிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? தெரியும் பண்டாரவன்னியன் சிலையினை நோக்கி எங்களுடைய நடைபவனி இப்போது தொடர இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் மணிக்கூட்டு கோபுரத்தை ஒன்று ரெண்டு பள்ளிக்கூடம் தான் மிஸ் பண்ணதும் மீன் செய்யலாம். பேரில் என்னத்தை ஞாபகப்படுத்து என்று சொன்னால் டிஸ்பிளின்கள் எல்லாமே தங்களுடைய கரங்களினால் கடந்த 2 நாட்களாக ஏராளமானவர்களுடைய பணி இங்கே இருந்தது. அதுக்கும் மதிப்பு கொண்டு இந்த எங்களுடைய மதிப்பு எங்களுடைய பெருந்தகைகள் இவர்களுக்குமான மதிப்பை கொடுத்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இப்போது மாவீரன் பண்டாரவன்னியனுடைய உருவச்சிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொற்ப நேரத்திலே எங்களுடைய பெருந்தகைகள் மாவீரன் பண்டாரவன்னியனுக்கான மதிப்பளிப்பை வழங்கி அதைத் தொடர்ந்து கொடியேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எனவே கொடியேற்றல் நிகழ்வுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்கள் அறிவிக்கப்பட்டவர்கள் தயவு செய்து மாவீரன் பண்டாரவன்னியன் அவர்களுக்கான மதிப்பளிப்பை அல்லது அஞ்சலி நிகழ்வை தொடர்ந்து உங்களுடைய கொடி கம்பங்களுக்கு அருகில் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்கமம் 2026 வவுனியா மாவட்ட பள்ளி மாணவர் ஒன்றியம் UK நடத்தக்கூடிய சங்கமம் 2026 இப்பொழுது மாவீரன் பண்டாரவன்னியன் அவர்களுடைய சிலைக்கு அஞ்சலி செலுத்துவதோடு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. தமிழர்களுடைய வரலாறு என்பது எப்போதுமே வீரம் மிகுந்தது. தமிழர்களுடைய வரலாறு என்பது எப்பொழுதும் பண்பாடு மிகுந்தது.
தமிழர்களுடைய வரலாறு என்பது எப்போதும் அடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது. தமிழர்களினுடைய வரலாறு என்பது காகிதம் தாண்டி தமிழர்களுடைய மண்ணை தாண்டி புலம்பெயர்ந்து எங்கு சென்றாலும் அங்கு மீண்டும் மீண்டும் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதும் எங்களுடைய வரலாறு. எனவே அந்த வகையிலே மாவீரனாக வன்னி மண்ணை புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்தெல்லாம் எங்களுடைய மண்ணை கையகப்படுத்துவதற்கு யார் யார் வந்தார்களோ அவர்கள் எல்லோரும் எங்களுடைய மண்ணை கையகப்படுத்துவதற்கு யார் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லோரையுமே எதிர்த்து நின்று மாபெரும் வீரம் காட்டிய மாவீரன் பண்டாரவன் அவர்களுக்கான அனைத்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்பித்து வைக்க இருக்கிறார்கள். ஒவ்வொருவராக மாவீரன் பண்டாரவன் அவர்களுக்கான அஞ்சலியை செலுத்த முடியும். அதைத் தொடர்ந்து வவுனியா மாவட்ட பள்ளி மாணவர்களுடைய நிர்வாக உறுப்பினர்களும் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து குடியேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது. நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற பெருமைகள் சிலருடைய பேர்களை வாசிக்கிறோம். ஆனால் இந்த அந்த ஊடகங்கள் வருவதில்லை. தயவு செய்து யாராவது ஒருவர் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சதாசிவம் மாஸ்டர் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜெய அழகி டீச்சர் அவர்கள், ரஞ்சித் டீச்சர் அவர்கள், வன்னி மாஸ்டர் அவர்கள், ராதிகா டீச்சர் அவர்கள், சிவபிரகாசம் டீச்சர் அவர்கள், சதாசிவம் மாஸ்டர் அவர்கள், தொடர்ந்து ஜெய அழகி டீச்சர் அவர்கள், ரஞ்சித் டீச்சர் அவர்கள், வன்னி மாஸ்டர் அவர்களை தொடர்ந்து ராதிகா டீச்சர் அவர்கள், சிவபிரகாசம் டீச்சர் அவர்கள் ஆகியோரை நாங்கள் உடனடியாக மாவீரன் பண்டாரவன் அவர்களுக்கு மரியாதை செலுத்த நடைபெற்றுக் கொள்கிறோம். சிவபிரகாசம் டீச்சர் அவர்களை தொடர்ந்து ஐயம்பிள்ளை டீச்சர் அவர்கள், நதீஷியா டீச்சர் அவர்கள், ஸ்ரீகாந்த டீச்சர் அவர்கள், வேணி டீச்சர் அவர்கள், நித்யா டீச்சர் அவர்கள், தொடர்ந்து கயல்வெளி டீச்சர், ஜெயவேந்தி டீச்சர், சுசீலா டீச்சர், விஜி டீச்சர், சூரியகலா டீச்சர், ஸ்ரீகாந்தன் டீச்சர், சாந்தகுமார் டீச்சர், செல்வேந்திரன் மாஸ்டர், பாலா மாஸ்டர், மனோகர் மாஸ்டர், ஞானவடிவு டீச்சர், ஐயம்பிள்ளை டீச்சர், ஜீவா டீச்சர், இவர்களை தொடர்ந்து ஆசிரியர் பெருந்தகைகள் மலரஞ்சலி செலுத்தியதன் பின்னர் சங்கமம் நிர்வாகத்தினரை மலரஞ்சலி செலுத்துவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். வேணி டீச்சர் இப்பொழுது மாவீரன் பண்டாரவன் அவர்களுக்கான மலரஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து ஜெயவேந்தி டீச்சர் அவர்கள் மாவீரன் பண்டாரவன் அவர்களுக்கான மலர் அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து ஜீவராணி ஆசிரியர் அவர்களை தொடர்ந்து பாலாமாசன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து விஜி டீச்சர் அவர்கள், அவரை தொடர்ந்து சுசீலா டீச்சர் அவர்கள், அவரை தொடர்ந்து மாவீரன் பண்டாரவன் அவர்களுக்கான மலரஞ்சலி சூரியகலா டீச்சர் அவர்கள் செலுத்தி இருக்கின்ற நேரத்துறை தொடர்ந்து வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்குமே மாவீரன் பண்டாரவன் அவர்களுக்கான அஞ்சலியை செலுத்துவதற்கான உரிமை இருக்கிறது. எனவே அந்த வகையிலே தயவு செய்து நீங்களாகவே முன்வந்து அஞ்சலியை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவம் நாசர் அவர்கள் இப்பொழுது மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அனைவரையும் மனமு வந்து நீங்கள் வந்து இன்றைய நிகழ்வை மாவீரன் பண்டாரவன் அவர்களுக்கான சமர்ப்பணத்தோடு ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து கொடியேற்றல் நிகழ்வு இருக்கின்றது. இந்த கொடியேற்றல் நிகழ்வுக்கான ஒரு சரி அறிவித்தல் என்னவென்றால், அந்த கொடி கம்பங்களிலே உங்களுடைய பாடசாலைகள் பெயர் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பாடசாலை கொடிகளை, அந்த பெயர்களை பார்த்து குறிப்பிட்ட பாடசாலைக்குரிய கொடியேற்றுபவர்கள் அந்த பாடசாலை கொடியினைக்கு நேரடிக்குமாறு உங்களை நாங்கள் அன்பாக இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். சங்கமம் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பண்டாரவல்லியின் சிலைக்கு உங்கள் அஞ்சலிகளை செலுத்தும்படி நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இங்கு தூர இடங்களிலே இருந்து அணியாக வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அனைவரையும் நாங்கள் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நேரத்திலே மாவீரன் பண்டாரவன் அவர்களுக்கான மலரஞ்சலி செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே
மங்கள வாத்திய இசை முழங்க எங்கள் பெருந்தகைகள் எங்கள் நுழைவு வாயிலில் இருந்து அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். அந்த வகையிலே கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கூட இப்போது மங்கள இசையோடு நாங்கள் கொடியேற்ற நிகழ்வை நோக்கி உங்களை அழைத்து செல்ல இருக்கிறோம். அது பண்டாரவல்லியர் அவர்களுக்கான மாவீரன் பண்டாரவல்லியருக்கு உங்கள் அஞ்சலிகளை செலுத்துவதற்காக வரலாற்று பக்கங்களிலே மறக்க முடியாத அரசன் மாவீரன் பண்டாரவன்னியனுடைய மலரஞ்சலிகளை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு எங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகள். நிச்சயமாக ஒவ்வொருவரும் பார்போற்றும் ஒரு அரசன் என்று கூறலாம். அதனால் தான் நாங்கள் கூறுகின்றோம் மாவீரன் பண்டாரவன்னியன் என்று. நிச்சயமாக மாவீரன் பண்டாரவன்னியனை தெரியாத உள்ளங்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே இந்த வவுனியா மாவட்ட உள்ளங்களாக நாங்கள் இந்த பண்டாரவன்னியனுக்குரிய அஞ்சலியை ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக இந்த மைதானத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டும் இங்கே திரளான அணியான மக்கள் கூட்டங்கள் வருகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நிச்சயமாக சிறப்பாக செய்து முடித்தது என்னொன்று நாங்கள் கூற வேண்டுமானால், நீங்கள் இங்கு பார்க்கின்ற ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களும் கையால் செதுக்கப்பட்டு வடிவங்கள் கொடுக்கப்பட்டவை. அதாவது நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய மணிக்கூட்டு கோபுரமாக இருந்தாலும் சரி, பண்டாரவன்னியன் சிலையாக இருந்தாலும் சரி, வவுனியா சங்கமம் போர்டாக இருந்தாலும் சரி, கைகளால் செதுக்கப்பட்டு உயிர் வடிவம் பெறப்பட்டவை. நிச்சயமாக அதற்கு பின்பு பல மனத்தியாளர்கள் செலவழித்து இந்த உருவச்சின்னங்களை தத்ரூபமாக வடிவமைத்திருக்கிறார்கள் ஏற்பாட்டாளர்கள். பாடசாலைகளுடைய பேர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்தந்த பாடசாலைகள் சார்பில் கொடியேற்றி இருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுடைய பாடசாலைகளை இனம் கண்டு அக்கொடி மரத்திற்கு பின்னால் தரிக்குமாறு உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வவுனியா சங்கமத்தினுடைய நிர்வாக குழுவினர் இப்பொழுது அழைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய பாடசாலைகளுடைய பெயர் கொடி கம்பங்களுக்கு பின்னால் எழுதி ஒட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்தந்த பாடசாலைகளுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் அன்போடு மாவீரன் பண்டாரவன்னியன் அவர்களுக்கான மலரஞ்சலியை தொடர்ந்து எங்களுடைய பெருந்தகைகளை கொடி கம்பத்தை நோக்கி நாங்கள் அழைத்து வர இருக்கிறோம். எனவே இங்கே பட்டொளி வீசி பறக்க இருக்கின்ற தொடர்ந்து துஷிகா அவர்கள் இப்பொழுது மலரஞ்சலியை செலுத்துகின்றார். மாவீரன் பண்டாரவன்னியன் அவர்களுக்கு இனி பிரித்தானிய மண்ணிலே பிரித்தானிய தொழில் பட்டொளி வீசி பறக்க பேரை பாடசாலைகளை செயல்பாக இருக்கிறோம். ஆகவே முதலாவது கொடிக்கம்பத்தை பார்த்தீங்கன்னா சின்னடம்பன் பாரதி வித்யாலயம், விமலானந்தா கல்லூரி, கலைமகள் மகாவித்யாலயம், நெலுக்குளம் கலைமகள் மகாவித்யாலயம், பாவற்குளம் கணேஸ்வரா வித்யாலயம், வவுனியா இந்து கல்லூரி, சின்ன பூவரசங்குளம் பாடசாலை, ஓமந்தை மத்திய கல்லூரி, பூவரசங்குளம் மகாவித்யாலயம், கோமரசங்குளம் மகாவித்யாலயம், வவுனியா முஸ்லிம் மகாவித்யாலயம், வவுனியா அரமைக்குளம் மகளிர் பாடசாலை, நெடுங்கேணி மகாவித்யாலயம், வவுனியா சைவ பிரகாசா மகளிர் கல்லூரி, கனகராயர்குளம் மகாவித்யாலயம், வீரபுரம் மணிவாசகர் மகாவித்யாலயம்,
பாவக்குளம் கலைமகள் வித்தியாலயம், கல்மடு மகா வித்தியாலயம், தரணிக்குளம் கணேஷ் வித்தியாலயம், தரணிக்குளம் கணேஷ் வித்தியாலயம், புதுக்குளம் மகா வித்தியாலயம். வவுனியா சங்கமம் நிகழ்வு இன்னும் சற்று நேரத்திலே கொடியேற்றம் நிகழ்வோடு ஆரம்பிக்க இருக்கிறது. வவுனியா மண்ணினுடைய பெருமையை பிரித்தானிய மண்ணிலே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற வவுனியா சங்கமம் 2026 உத்தியோகபூர்வமாக பிரித்தானிய கொடி ஏற்றலோடு ஆரம்பித்து வைக்க இருக்கிறோம். பிரித்தானியாவினுடைய தேசிய கீதம் இசைக்க பிரித்தானிய மண்ணிலே பிரித்தானிய கொடி ஏற்றி வைப்பதற்காக அண்மையிலே நடைபெற்ற கவுன்சில் தேர்தலிலே போட்டியிட்டு எங்களோடு இந்த நிகழ்விலே பல மனத்தியாளர்கள் செலவழித்து இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து எங்களோடு உடன்பிறவா ஒரு சகோதரியாக இருந்து இன்றைக்கு இந்த பிரித்தானியா மண்ணிலே மக்கள் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒருவரை நாங்கள் இந்த பிரித்தானிய மண்ணிலே பிரித்தானிய கொடி ஏற்றி வைப்பதற்காக அழைக்க இருக்கிறோம். சட்டன் பண்ணை பிரதித்துவப்படுத்தி குறிப்பாக சட்டன் கவுன்சிலராக தெரிவாக இருக்கக்கூடிய ஜோய்ஸி அவர்களை பிரித்தானிய கொடியை ஏற்றி வைக்குமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். வவுனியா ராம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவியும் பிரித்தானிய மண்ணிலே நீண்ட காலம் குறிப்பாக வவுனியா பாடசாலைகளோடு இணைந்து செயல்பட்டு வருமான ஜாய்ஸை பிலிப் அவர்கள் இப்பொழுது பிரித்தானிய கொடியை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நிகழ்வு இடம்பெறுகின்ற வேளையில் அந்த நாட்டினுடைய கொடியை வைப்பது மரபு. அந்த வகையிலே பிரித்தானிய கொடியை ஜாய்ஸி பிலிப் அவர்கள் இப்பொழுது ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு காலநிலை மக்கும் பந்தாரமாக இருந்தாலும் இந்த விளையாட்டு போட்டிக்கு ஏற்ற ஒரு காலநிலையாக இருக்கிறது. நல்ல காத்து அடிக்கும் போது பிரித்தானிய கொடி கம்பீரத்தோடு எங்க மண்ணிலை ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே வவுனியாவினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் இந்த நிகழ்வு முழுக்க அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இப்போது இரா உதயணன் அவர்கள் எங்களுடைய வவுனியா மாவட்ட கொடியினை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். வவுனியா மண்ணினுடைய அடையாளமாக குறிப்பாக தமிழர் தாயகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் யாரும் இந்த வவுனியாவை கடந்து போய்விட முடியாது. அந்த வகையிலே உதயணன் அவர்கள் அனைவரையும் பிரதித்துவப்படுத்தி இப்பொழுது இந்த கொடியை ஏற்றி வைத்திருக்கின்ற வேளையில் அரங்கேற்றமாக இடம்பெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் அவரும் ஒருவர். இரவு பகல் பாராது இந்த நிகழ்விற்காக தனது உழைப்பினையும் கொடுத்து அனைவரையும் ஒன்றிணைத்து இந்நாளிலே இந்த நேரத்திலே இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வினை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். கொடியினை ஏற்றுவதற்காக திரு ஞானேஷ் அவர்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் திரு இந்திரன் மற்றும் திரு சஜீந்திரா. உண்மையில் வவுனியா சங்கமம் என்பது ஒரு இன்றைய 3வது ஆண்டாக மிகச் சிறப்பாக இந்த மைதானத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். எமது வவுனியா மண்ணின் அடையாளங்கள் அத்தனையையும் இந்த மைதானத்திலே கொண்டு வந்து இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வவுனியா சங்கமத்துக்குரிய கொடி ஏற்றல் நிறைவு பெற்றவுடன் அனைத்து பள்ளிகளுக்குமான கொடிகள் இங்கே ஏற்றப்பட இருக்கின்றது. வவுனியா சங்கமத்துக்கு என்ற ஒரு முறை இருக்கிறது. குறிப்பாக இது 3வது முறையாக இடம்பெறுகின்ற நிகழ்வு. ஒவ்வொரு முறையும் இந்த கொடியை நிர்வாகத்தினர் தான் ஏற்றினார்களா, தலைவர் தான் ஏற்றினாரா, செயலாளர் ஏற்றினாரா, அல்லது யார் ஏற்றினார் என்ற கேள்வி வருகின்றவர்களுக்கு வரலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒருவர் ஏற்றுவதால் விபுலானந்தா கல்லூரியின் மாணவர்கள் இங்கே தயாராக இருக்கின்றார்கள் அடுத்த கொடியினை ஏற்றுவதற்காக. அந்த கொடியினை தொடர்ந்து இங்கு ஏற்ற இருப்பது நெலுக்குளம் கலைமகள் மகா வித்தியாலயம். தற்பொழுது விபுலானந்தா கல்லூரியின் கொடி இங்கு ஏற்றப்படுகின்றது. எங்கே உங்கள் கைகளை தட்டி அவர்களை நாங்கள் விபுலானந்தா கல்லூரியில் படித்த மாணவர்கள்
அவர்களோடு சேர்ந்தவர்கள் நண்பர்கள் என்று அத்தனை பேரும் இந்த மைதானத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதனை தொடர்ந்து இங்கு ஏற்ற இருப்பது நெலுக்குளம் கலைமகள் மகா வித்தியாலயம். கலைமகள் மகா வித்தியாலயத்தில் படித்த மாணவர்கள், பழைய மாணவர்கள், இங்கே உங்கள் கைகளை தட்டி அனைவரும் நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டு நெலுக்குளம் பாடசாலையினை தொடர்ந்து அடுத்த கொடி இப்போது ஏற்றப்பட இருக்கிறது. பாவட்குளம் கணேஸ்வரா மகா வித்தியாலயத்தினுடைய கொடி. எனவே கொடி ஏறுகின்ற போது இந்த மைதானத்தில் இருக்கின்றவர்கள் உங்களுடைய கைகளை தட்டி உற்சாகமாக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பாவட்குளம் கணேஸ்வரா மகா வித்தியாலயத்தினுடைய கொடி இப்போது இந்த வவுனியா சங்கமம் அரங்கத்தில் ஏற இருக்கிறது. அதனை தொடர்ந்து வவுனியா இந்து கல்லூரியினுடைய கொடி ஏறுவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போது பாவர்குளம் கணேஸ்வரா மகா வித்தியாலயத்தினுடைய கொடி வவுனியா சங்கமத்திலே ஏறிக்கொண்டிருக்கிறது. பாடசாலை கொடிகளை ஏற்றும் பொழுது உங்களுடைய கைகளை தட்டி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களோட ஸ்கூலுக்கு மட்டும்தான் நீங்க கை தட்டணும் சொல்லி இல்ல, எல்லா ஸ்கூலுக்கும் எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாம். தயவு செய்து உற்சாகத்தை கொடுங்க. இப்போது அடுத்த கொடி ஏறிக்கொண்டிருக்கிறது. வவுனியா இந்து கல்லூரி கொடியினை அடுத்த கொடியாக இருக்கின்றது புளியங்குளம் இந்து கல்லூரி. அடுத்து தொடர்ந்து ஏற இருக்கின்ற கொடி ஒழுமடு தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய கொடி இப்போது ஏற காத்திருக்கிறது. அதனை தொடர்ந்து அடுத்த கொடியாக இருக்கின்றது செட்டிக்குளம் மகா வித்தியாலயத்தினுடைய கொடி இப்பொழுது உயர பறக்க இருக்கின்றது. அதனை தொடர்ந்து பூந்தோட்டம் மகா வித்தியாலயத்தினுடைய கொடி உயர பறக்க இருக்கின்றது. அனைவரும் உங்களுடைய கரவசனத்தினை வெளிப்படுத்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது அடுத்து ஏற இருக்கின்ற கொடியை தான் சொல்லுவேன், தான் முன்மொழிவன் எங்களுடைய சதீஷ் ஓடி வந்திருக்கு. வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய கொடியை இப்பொழுது ஏற்றி வைக்கிறார் எங்களோடு திரு சுதா அவர்கள். வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயம் வவுனியா மண்ணில் இருக்கின்ற மத்தியிலே அமைந்திருக்கின்ற பாடசாலைகளில் ஒன்று. எனவே அதனுடைய கொடியை இப்பொழுது ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார் திரு சுதா அவர்கள். அது ஏற்றதுக்கு ஒரு காரணம், பல வருடங்கள் என்று தத்தெடுத்துக் கொண்ட ஒரு பாடசாலை, அதான் அப்படி ஓடியதான். அதை உருவாக்கின பாடசாலை என்றது எப்பவுமே சந்தோஷம் தானே. அதை தொடர்ந்து அடுத்த பாடசாலைக்கு தொடர்ந்து பாவக்குளம் மகா வித்தியாலய கொடி உயர பறக்க இருக்கின்றது. திரு ரூபன் அவர்கள் பாவக்குளம் பாடசாலையினுடைய கொடியை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து கோவில் புளியங்குளம் முத்தமிழ் வித்தியாலய கொடியினை ஏற்றுவதற்காக திரு சசியா அவர்கள். அடுத்து தொடர்ந்து இந்த அரங்கத்தில் இறங்கி இருக்கிறது இலங்கை திருச்சபை தமிழ் கல்வன் பாடசாலை CCTMS என்று சொல்லுவோம். அந்த பாடசாலையினுடைய கொடி இப்போது ஏறிக்கொண்டிருக்கிறது. மிஸ்ஸஸ் ஐயம்பிள்ளை ஆசிரியர் அவர்கள் இந்த CCTMS பாடசாலையினுடைய கொடியினை ஏற்றிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த கொடியினாக இருக்கின்றது சிங்கப்பூர் சுங்கலம் விக்னேஸ்வரா மகா வித்யாலய கொடியினை ஏற்றி வைத்திருக்கின்றார் ரகுநாத் அவர்கள். தொடர்ந்து அடுத்து ஓமந்தை மத்திய கல்லூரியினுடைய கொடி எங்களுக்கு இந்த கொடியினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். சிவமடு சண்முகானந்தா மகா வித்யாலயத்தினுடைய கொடியை இப்போது அடுத்த பாடசாலை மகா வித்யாலயத்தினுடைய கொடியினை திரு ஜெயபாலன் அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கின்றார். தொடர்ந்து அடுத்த கொடியாக பெரிய கோபசங்குளம் மகா வித்யாலயத்தினுடைய கொடியை குணார்த்தன் அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கொடி இப்போது ஏறிக்கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து அடுத்த கொடியாக இந்த அரங்கத்தில் இருக்கிறது முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய கொடி. அந்த கொடியை அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவன் DJ தாஸ் அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம் மகா வித்யாலய கொடியினை தொடர்ந்து அவர்கள் இப்போது நெடுங்கடி மகா வித்யாலயத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த கொடியாக மகளிர் கல்லூரி அந்த கொடியை ஏற்றி வைப்பதற்காக திரு ஜெயகாந்தன் அவர்கள். தொடர்ந்து அடுத்து அரங்கில்
இந்த கொடி கனகராயன் குல மகாவித்யாலயத்தினுடைய கொடி. கொடியை தற்போது நாகராஜ் அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வீரபுரம் மகாவித்யாலயத்திலே கொடியினை ஏற்றி வந்திருப்பாங்க ஸ்ரீதரன் அவர்கள். தொடர்ந்து பாவகுளம் கலைமகள் வித்யாலயத்தினுடைய கொடி இப்போது ஏற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த கொடியினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். நீலாம்பிகை அவர்கள் இப்போது அந்த கொடியினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த கொடியாக கல்வனம் மகாவித்யாலய கொடியினை ஏற்றி வைத்து சிறந்து கொண்டிருக்கின்ற திருப்பதி தாஷி அவர்கள். அடுத்த கொடியாக கரடிகுளம் கணேஷ் வித்யாலய கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுகுமார் அவர்கள். தொடர்ந்து அடுத்து இருக்கிறது புதுக்குளம் மகாவித்யாலயத்தினுடைய கொடி. அந்த கொடியை சதீஸ்வரன் அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மௌனி அவர்களுடைய கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பிரியன். இப்போது வவுனியா சங்கமம் 2026 இந்த கோலாகலமான மிகப்பெரிய போராட்டங்களை கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து பாடசாலைகளுடைய கொடியை பெருமிதமாக ஏற்றி வைத்திருக்கிறோம். மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. உணர்வு எங்களுக்கு வருகின்றது. இந்த நேரத்தில் நான் ஒன்றை நிச்சயமாக கூற வேண்டும். அதாவது மாவீரன் பண்டாரவணி என்று நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தோம் இல்லையா? மாவீரன் பண்டாரவணியன் என்று கூறும் பொழுது ஒரு முக்கியமான விடயம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்து போகும். என்று கேட்டீங்கன்னா, அந்த அந்நிய ஆட்சிக்கு எதிராக தன் மண்ணையும் மக்களையும் காக்க போராடிய அந்நிய நாட்டின் மாவீரன் என்று கூறுவார்கள். அதனால்தான் அவருக்கு மாவீரன் பண்டாரவணியன் என்ற பெயரும் வந்தது என்று நாங்கள் இந்த இடத்தில் கூறுவது மிகையாகாது. இந்த நேரத்திலே உங்களுடைய தயவு செய்து கொடியேற்றின உங்களுடைய கொடிகளுக்கு அருகாமையில் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொடியேற்றின எல்லாருமே தயவு செய்து கொடிகளுக்கு அருகாமையில் நில்லுங்க. தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் தமிழ் மண்ணின் மீட்புக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களையும் மக்களையும் இன்னும் பிற இயற்கை நிகழ்வுகளாக தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரையும் மனதிலே நிறுத்திக் கொண்டு பிரித்தானியாவிலே வருகின்ற பிரித்தானியா, குறிப்பாக வவுனியா பழைய மாணவர் ஒன்றியம் பிரித்தானியத்தினுடைய சங்கம் நிகழ்விலே ஒரு நிமிட மௌன அஞ்சலியோடு நாங்கள் இந்த நிகழ்வை நோக்கினோம். வவுனியா சங்கமம் 2026 தமிழ் மொழி வாழ்த்தோடு ஆரம்பிக்க இருக்கிறது. தமிழ் மொழி வாழ்த்தினை வழங்குவதற்காக எங்களோடு ஆயகி தவராசுகுமாரன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அதைத் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனையும் இங்கே இடம்பெற இருக்கிறது. வவுனியா சங்கமம் இந்த மேடை நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த மேடையில் மங்கள வாத்திய இசை ஆரம்பிக்க இருக்கிறது.
மங்கள இசையை வழங்கப்பட்ட செல்வன் குழு தொடர்ந்து அடுத்து இந்த சங்கமம் 2026 வேளையிலே சர்வமத அந்த வகையில் தும்பிக்கையில் மோதகமேந்தும் பாலகணபதியே பிள்ளையார் பாடல் ஒலித்திருக்கிறது இந்த மேடையில். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனைகள், அடுத்து இஸ்லாமிய கீதங்கள் ஒலிக்கும். அடுத்ததாக ஒரு அறிமுகத்தோடு கூடிய ஒரு மதிப்பளிப்பு இந்த மேடையில் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக வவுனியாமண் ஏராளமான பெருந்தகைகளை தந்திருக்கிறது. அதிலும் கலை சார்ந்து இலக்கியம் சார்ந்து பயணிப்பவர்கள் ஏராளமானவர்கள். கண்டிப்பா விளையாட்டுத்துறை சார்ந்து பயணிப்பவர்கள் இன்னும் சில கலைஞர்களுக்கென்றே பேர் பூத்த ஊருங்கள் வவுனியா. அப்படியான ஒரு வவுனியா மண்ணில இருந்து கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான பாடல்கள், ஏராளமான கவிதைகள், இதை தாண்டி வவுனியா மண்ணிலே இருக்கின்ற பெருமைகளை தன்னுடைய படைப்புகளின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு படைப்பாளியை இந்த நேரத்திலே நான் நினைக்கிறேன். நாங்க கதைக்கிறதை கேட்கும் அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தைகள் உட்பட நீங்கள் எல்லோருமே கரவொலி எழுப்பி அவருக்கான ஒரு மதிப்பளிப்பை நாங்கள் கொடுப்பது பொருத்தமாக இருக்கும். திரு கவிமோகன் அவர்கள் வவுனியாவினுடைய பெருமை மிகு அடையாளமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர். 40 பாடல்களுக்கு மேல் தொடர்ச்சியாக அந்த பாடல்களை எழுதியிருக்கின்றவர். இன்றைக்கு நீங்க யூடியூபுக்கு எல்லாம் போறீங்கன்னு சொன்னா அவருடைய பாடல்களை பார்க்க முடியும். உங்களோட யூடியூபினுடைய பேரை மட்டும் சொல்ல முடியுமா? எஸ்கே மோகன் புரொடக்ஷன் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு போனால் அவர் வவுனியா சார்ந்து, எங்களுடைய மண் சார்ந்து, எங்களுடைய அபிலாஷிகள் சார்ந்த பாடல்கள் பலவற்றை எழுதியிருக்கிறார்கள். ஒரு பாடல் கிடையாது, 40 பாடல்கள் என்று சொல்கின்ற போது எவ்வளவு கருத்துக்களை ஆழமாக எங்களுடைய மக்களுக்கும் சமூகத்துக்கும் கொண்டு போய் சேர்த்திருப்பார் என்றது உண்மையிலேயே மிகப்பெரிய அளப்பெரிய விஷயம். இந்த சேவைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதையும் தாண்டி சதீஷன், இன்றைக்கு எங்களுடைய வவுனியா சங்கமம் சார்ந்தும் நாங்கள் பாடலை வெளியிட்டு வைத்திருக்கிறோம். அந்த பாடலை எழுதியவர் கூட எங்களுடைய கவிமோகன் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் நாங்கள் இந்த வேளையிலே சொல்லி அவருக்கான மதிப்பளிப்பை வழங்குவதற்காக இந்த நிகழ்வுக்காக பிரான்சிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற வவுனியாவினுடைய பழைய மாணவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். வவுனியாவினுடைய பழைய மாணவர்கள் பிரான்சில் இருந்து வந்திருப்பவர்களை அன்போடு மேடைக்கு நாங்கள் அழைக்கிறோம். திரு கவிமோகன் அவர்களுக்கான மதிப்பளிப்பை வழங்குவதற்காக அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். கைதட்டலாம், நாங்கள் நெடுக கைதட்ட கேட்க கூடாது. முடிஞ்சார்கள் கைதட்டுங்க. வாங்க நாம வாங்க. உங்களோட பேர் என்ன? காசிநாதன் அருள்ராஜா அவர்கள். முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. நீங்க அன்பரசன் வாங்கண்ணா. சின்னத்துறை விஜயகுமார், தம்பு தில்லைநாதன், 4 பேரும் வாங்கண்ணா. உங்களுடைய கரங்களினால் திரு கவி மோகன் அவர்களுக்கான மதிப்பளிப்பு இப்போது வழங்கப்பட இருக்கிறது. வாங்கும்.
திரு கவிமோகன் அவர்களுக்கான மதிப்பளிப்பை பிரான்சில் இருந்து வந்திருக்கின்ற வவுனியாவினுடைய பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி. நாள் வரைக்கும் நீங்க அங்க இருந்து வந்து எங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு மீண்டும் சந்திக்கலாம் நினைக்கிறேன் மேடையில அடுத்தடுத்த நேரங்கள்ல. நன்றி கவிமோகன் அண்ணா உங்களுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற எங்கட பொடிகள் இன்னும் சில நிமிடங்களிலா சில மணி நேரங்களிலா அதை தாண்டி ஒன்றும் இல்ல, சில நிமிடங்கள் அல்லது சில மணித்தியாலங்களிலே இந்த மேடைக்கு இந்த மைதானத்துக்கு வருகை தர இருக்கிறார்கள். சதீஷ் அவர்கள் மட்டுமில்ல, மாதுலானி வருகை தர இருக்கிறார். இன்னும் பல பல பாடகர்கள் இந்த நாளை இன்னும் அலங்கரிக்க காத்திருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது தெரியுமா? என்ன எங்க போனாலும் கோவிலனும் சதீஷ்கிரியும் ஒரே மேடையில நிக்கிறீங்க. அதோட ஜென்ஸ்லியும் இப்ப சேர்த்துட்டாங்க. ஜென்ஸ்லியும் இப்ப சேர்த்துட்டாங்க. சரி, ஓகே, இவங்க என்ன எல்லா மேடையிலையும் நிக்கிறாங்களே என்று பார்த்தா எங்கட மேடையில நாங்க தான் நிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மேடை இந்த மேடை. என்றால் எங்களை எல்லோரையுமே உருவாக்கியது வவுனியாமன் தான். கண்டிப்பா நாங்க வேற எந்த மேடைகள்ல நின்றாலும் அந்த மேடை எங்கள் மேடை என்று சொல்ல முடியாது. ஆனா இந்த மேடை எங்கள் மேடை, எங்கள் சொந்த மேடை. இதை சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அப்படி இவர்கள் வவுனியாவா என்று தெரியாத அளவுக்கு அல்லது வவுனியாவுக்கும் இவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியாத அளவுக்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஏராளமானவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சாதித்தவர்களாக புலம்பெயர் தேசத்திலோ சரி அல்லது தாயகத்திலேயோ சரி எங்கேயோ ஒரு இடத்துல மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை பதிவு செய்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த வெற்றியாளர்கள் ஏதோ ஒரு வகையிலே வவுனியாவோடு தொடர்பு பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த வவுனியா மண்ணுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அத்தனை வெற்றியாளர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே, அதுவும் இந்த ஐக்கிய ராஜ்யத்திலே எப்படி ஒன்று சேர வேண்டும் என்றது எங்கள் எல்லாருக்குள்ளேயும் பல நாட்கனவாக இருந்தது. இன்று 3வது வருஷம் சதீஷ், இது வெற்றி கொண்டாட்டம் 3வது வருஷம். இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வவுனியால நாங்க இருக்கிறோம். முன்னுக்கே வவுனியா மணிக்கூட்டு கோபுரம் இருக்கு. இங்க வவுனியால இருந்து எந்தெந்த ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் என்ற அளவுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கு எங்களுடைய மைதானம். கொடிகள் அத்தனையும் பறந்து கொண்டிருக்கு. ஸ்பெஷலா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இன்றைய நாள் இங்க வந்தாக்கல நாங்க வெறுங்கையோட வீட்டை விடுறது இல்ல. ஒரு ரஃபல் டிக்கெட் உங்களுக்காக இருக்கு இல்லையா? அந்த ரஃபல் டிக்கெட்ல அதிர்ஷ்ட லாப சீட்டினை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு? நமக்கு எல்லாம் லக்கே இல்லப்பா அப்படின்னு சொல்றார்கள் கூட. அப்படி போன வருஷங்கள்ல வந்தாக்கள் எல்லாம் சும்மா போனா போது எடுப்பம் வந்தாக்கள் எல்லாம் அப்படியே மேடையில் ஏறி துள்ளி குதிச்ச சம்பவங்கள் எல்லாம் போன வருஷம் கண்டார்கள் கண்ணால. எனவே எங்களுடைய மைதானத்துல பல இடங்கள்ல அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. எனவே அவற்றை தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். வவுனியால என்னென்ன ஊர்கள் எல்லாம் இருக்கோ அப்படியே அத்தனை ஊர்களினுடைய சிறப்பு கடைகளுமே இங்க இருக்கு. சேமமடு பழக்கடை, அதே மாதிரி புளியங்குளம் கரும்பு கடை, புதுக்குடியிருப்பு புட்டுக்கடை அப்படின்னு சொல்லி அத்தனை உணவுகளுக்கும் ஒவ்வொரு கடைகள் இருக்கு. முடிஞ்சா இங்க வந்தவங்க உங்க ஊர்ல நீங்க எந்த ஊரோ அந்த ஊரினுடைய கடைக்கு முன்னால இருந்து ஒரு போட்டோ எடுங்க. இன்ஸ்டாகிராம்ல எங்களுடைய வவுனியா சங்கமம் பேஜை டக் பண்ணி போடுங்க ஸ்டோரியில. அவற்றையும் நாங்கள் இன்றைய தினம் இந்த இரவு வேளைகளே எங்களுடைய ஸ்டோரியிலும் நாங்க ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் இங்க வருகை தந்திருக்கின்றவர்கள் உங்களுடைய புகைப்படங்களை எடுக்கும் போதுமா இருக்கட்டும், அல்லது நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வைக்கும் போது, பேஸ்புக்ல ஸ்டோரி வைக்கும் போது வவுனியா சங்கமம் எங்களுடைய ஒன்றியம் அனைத்து சமூக வலைத்தளங்களிலே இருக்கிறோம், எங்களையும் டக் பண்ணி வையுங்கள் என்றதை இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அடுத்தடுத்த வருடங்களில் இடம்பெற போகிற நிகழ்வா இருக்கலாம் அல்லது ஏதாவது தகவல் பரிமாற்றமா இருக்கலாம். இதெல்லாம் ஈஸியா இது டிஜிட்டல் யுகத்தில் உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். எனவே இன்னைக்கு 30 பாடசாலைகள் வவுனியா மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த பிரித்தானிய மண்ணிலே நாங்க இருக்கிறோம். இனி அடுத்தடுத்த வருடத்துல இன்னும் பல பாடசாலைகள் இணைந்து கொள்ள போகின்றன. அதையும் நாங்க சொல்ல வேண்டும். இப்ப இதுவரைக்கும் நீங்க இந்த வவுனியா சங்கம குழுவோடு இணைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தாராளமாக நீங்க இணைந்து கொள்ள முடியும். கண்டிப்பா எங்களுடைய சங்கத்தினுடைய காரியாலயம் எங்களுடைய மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்பதாக இருக்கிறது. அங்க எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். எனவே பழைய மாணவர்களாக இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உடனடியாக அவர்களோடு நீங்கள் பேசிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சங்கமம் 2026 நீங்கள் எதிர்பாராத பல சுவாரஸ்யமான மேடை நிகழ்ச்சிகள் இன்னும்